இப்போ கூட பாரு, ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். பத்தியா, எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. எப்படி இல்லை இது? அதான்பா டெக்னாலஜி. அந்த அந்த ரூமு தெரியுதா? என்னோட செட்டப் எப்படி பெட்டி தெரியுற மாதிரி கேமரா செட் பண்ண சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்கிறபடியே நான் அப்பப்போ பொட்டியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னலே அறிவு, பொட்டி எதுக்குல நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்? இல்லை, நீ சொன்ன இந்த கேமராவை பொட்டிக்குள்ளாரியே வச்சா நகையை டைரக்டா பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. ஆமா ஆமா. இல்ல, நகை நம்ம கைக்குள்ள இல்லாம அது வேற எங்க இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து தான். ஒருவேளை அங்க பரணி ஜெயிச்சுட்டா அம்புட்டு நகையும் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போக அவங்களுக்கு தானே வசதியா இருக்கும். என்னத்தை செய்ய? இதென்ன நான் கொடுத்த ஐடியாவா? நீ தானே அந்த ஐடியாவை கொடுத்த. இப்போ பூதம் காக்கிற மாதிரி ராத்திரி பூரா நகையை காவ காக்கிறது நான் தான். இல்லை சவுந்தரம், போற போக்க பார்த்தா அந்த பரணி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவா போல இருக்கே. இல்லை, இப்ப நகையும் போயிருச்சுன்னா நாம என்னெல்லாம் செய்வோம்? ஐயோ, பல கோடி பெருமானம் உள்ள நகையாச்சே. இந்த பார்லே சவுந்தரம், இப்ப நாம எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு நிக்குதோம். இப்ப என்னெல்லாம் செய்யறது? அதான்க்கா, அதான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யலாம்? நகையை வெளியில எடுப்பனா இல்ல தேர்தல் வேலையை பார்ப்பனா? எனக்கு ஒன்னும் புரியலையே. இத பாருல, ரெண்டையும் செஞ்சுதாம்ல ஆகணும். நீ என்ன வேணாலும் செய்யி. எவனையாவது அடிச்சு ஓலையில போடணுமா அதையும் செய்யி. 10 பேரை கொண்டு போடணுமா அதையும் செய்யல. ஆனா எலெக்ஷன்ல கண்டிஷனா நீ ஜெயிச்சுதான் ஆகணும். அப்பதான் அந்த நகையை நாம மீட்டுட்டு வர முடியும். இவ்வளவு வேற வீடு வீடா ஏறி கண்டதெல்லாம் செஞ்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. பேங்க அந்த வீணா போன கமிட்டி மெம்பர்ஸ் ஏற்கனவே எனக்கு எதிராக ஆயிட்டானுங்க. இவளுக்கு செய்யற அலப்பறையில அவனுங்க மாறவே மாட்டானுங்க போல இருக்கே. இத பாருல, மாறணும்ல. அவனுங்க மனச நீ எப்படியாவது மாத்திதான் ஆகணும். இவளுக்கு பேச்ச கேட்டு ஆடுறானுங்களே, அவனுங்க அம்புட்டு பேரும் உன் பேச்ச கேட்டு நடக்கிறதுக்கு கொண்டு வந்தாகணும். இத பாரு, உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். 20 பேரையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து? இத பாருல, அவனுங்க மனசு குழம்பவே கூடாது. எல்லா பயலுகளும் ஒட்டு மொத்தமா உனக்கே ஓட்டு போட்டு ஆகணும். அதுக்குண்டான வழிமுறை என்னவோ அதை பண்ணல. யோசில, நல்ல யோசி. பின்னிட்டியக்கா. அக்கா, நீ ஒன்னையும் அறியாமலேயே எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கா. நெசமாவால? ஆமாக்கா, ஆமா அக்கா. அவனுங்க மொத்த பேரும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணணும். நம்ம கண்ட்ரோல்ல கொண்டுட்டு போய் அவங்களை குளிப்பாட்டி விட்டோம்னா அவனுங்க பேச்சு மாறாம நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எப்படி? ஆமால. ஏம்பா, அந்த கட்சியில எல்லாம் கொண்டு போய் கூட்டணி வச்சாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்றியா? அதேதான் அதேதான். இப்பதாம்லே எனக்கு நிம்மதியே வருது. தனியா ஐயா, நான் சில ஏற்பாடுகள்லாம் சொல்லுதேன். நீ மலமலன்னு இப்பவே அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடு. சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா.
இத பாரு, நல்லா காட்டெருமைக்கு அனஸ்தேஷியா கொடுத்த மாதிரியே இவன் அப்படியே போட்டனா ராஸ்கல். சண்முகம், கத்தாதடா, எலி இல்ல உன்னோட கிளி. இவளுக்கு ஏம்லா நடுராத்துல எழுப்பி எலி கிளின்னு வசனம் பேசுத, என்னாச்சு உனக்கு? இல்ல சண்முகம், ஓட்டு கேக்கதான். ஓட்டு கேட்கவா? ஏம்லா நடுராத்துல எழுப்பி ஓட்டு கேட்க இங்க நியாயமாப்ல? ஏன் ஏன் இஷ்டம், நான் எப்ப வேணாலும் கேட்பேன். சரி, நீ எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? என்னமோ ஆரோ என்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன்லாம் சொன்னாவ, இப்ப நான் நடுராத்துல வந்து கெஞ்சுதாவ. கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா நீ பாவம் இல்லையா? நான் உன்கிட்ட ஓட்டு கேட்கணும், நீ ஓவரா சீன் போடணும், அப்புறம் நீ போனா போதுன்னு ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். எவ்வளவு கற்பனையை வச்சிருப்ப. ஏம்ல என்ன மனசுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி சொல்லுத? சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிருக்கேன், உன் திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதா? சரி, இப்ப சொல்லு, எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? சும்மாலாம் போட முடியாது. வேற எப்படி எனக்கு ஓட்டு போடுவ? நான் இந்த பிரசிடென்ட் சமூகத்தோட ஓட்ட உனக்கு போடணும்னா எனக்கு என்ன செய்வேன்? குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரவா? இல்லை, என்ன ஸ்கூல் படிக்கும் போது நீ ஏமாத்துவிய, அந்த மாதிரி ஏமாத்தலான்னு பாக்கியா? மேல அதுக்கும் மேல ஏதாச்சும் சொல்லு. அதுக்கும் மேலையா? நான் வேணா காலம் விடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேணா ஒரு பாட்டு பாடு. பாடணுமா? ஆமா, சிம்பிள். பரவாயில்ல, பாடு, பாடித்தான் ஆவன. என்ன பாட்டு பாடணும்? இப்ப ஒரு காதல் பாட்டு பாடுவா, அப்படியே பாடிக்கிட்டே நீ பாப்பா, அப்படியே கட்டி பிடிச்சி இறுக்கி ஒரு உம்மா. டேய், ஏன்டா சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீ பாடு. பாடிடவா? வேலோடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, சக்தி வடிவே வடிவே வே சக்தி வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ? வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ? முருகா, உனக்கு குறையும் உள்ளதோ? ஏன் இப்படி கோவணத்தோடும் இங்குற்றோராண்டியா? ஏன்பா நீயும் ஏன்பா? இங்க யாரோ ஒப்பாரி வச்சிட்டு இருந்தீங்களா? யாரு? மாமா, நான் பாடின மாமா. பாடுனியா? பாட்டா? பாட்டா? ஆமா, இவன் தான் பாட சொன்னான். பாடினாதான் ஓட்டு போடுவானா. இல்லை, உன் வேலை தானே இதெல்லாம்? அப்ப பாடிடுவோமா? பாடிடலாமே. வாங்க வாங்க உட்காருங்க. ரெடி? 1 2 3. பழம் எப்பா, ஞான பழம் எப்பா, தமிழ் ஞான பழம் எப்பா.
பழனியப்பா, தமிழ்ஞான பழனியப்பா. சபை தன்னில் திருசபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞான பழனியப்பா. முழிப்பு வந்துருச்சு. இனிமே தூங்குன மாதிரி தான். இந்த எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சு, சட்டு சட்டுன்னு தூக்கம் கலையுது. ஆளை பாரு, எவ்வளவு நிம்மதியா தூங்குறான். இவனுக்கெல்லாம் கவலையே இருக்காதா? பேசாம இப்ப இவனையும் எழுப்பி விட்டுருவோம். கரெக்ட், வரேன்டா. மவனே, பாவம், நாள் முழுக்க உழைச்சிருக்கான். அவனாவது தூங்கட்டும். ஏலே ரவுடி பயலே, மிஸ்ஸைய முறுக்கி வச்சா நாங்க பயந்துருவோமா? ஊரு வேணா உனக்கு பயப்படலாம், ஆனா எதுக்கும் பயப்படாத ஒருத்தி இருக்கா. அது நான் தான், தெரியுமா? உன்னை இப்ப எழுப்பி விட்டு நல்லா அலற விடலாம். ஆவும், போனா போதுன்னு உன்னை தூங்க விடுறேன். ஏய் பாப்போண்டா, நீ எப்போ எந்திரிக்கிறியோ அப்பவே உன்கிட்ட என்னோட ஐடியாவை சொல்லணும். இவன்னா நைட்டு பூரா பாடிட்டு அப்படியே உறங்கிட்டாளா? என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை எலெக்ஷன்ல நிக்கும்ன்ற ஒரு பதட்டமா? எம்லா இலை, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். இத சொல்றதுக்கு தான் அப்படி பக்கத்துல உட்காந்த மேனிக்கே உறங்குதியோ? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. ஏம்ல பசிக்கா? என் கனவு முழுக்க அந்த சவுந்தர பாண்டியே வந்துட்டு இருக்காரு. என்கிட்ட சவால் விடுறாரு, துப்பாக்கியால சுடுறாரு, பாம் போடுறாரு. ரொம்ப முத்தி போச்சு போல இருக்கே. டேய், எல்லா இடத்துலயும் உனக்கு விளையாட்டு தானா? நிஜமாவே ஒரு மாதிரியா இருக்குடா. இல்லை, உன் அப்பா ஒரு முடிச்சவிக்கு முள்ள மாதிரி பிராடு பையன், அக்கறம் பிடிச்சவன். இல்லை இரு இரு இரு, நீ என்ன சொல்ல வர? உனக்கே தெரியுதுல்ல, இவ்ளோ குணம் இருக்கிற ஒரு கிரிமினல் அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்க என்னெல்லாம் பண்ணுவாரு. அது நினைச்சாதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஏம்ல, நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்க? இது வரைக்கும் அந்த ஆள் செஞ்சதெல்லாம் நம்ம நொட்டாங்கையில தானே டீல் பண்ணிருக்கான். அதே மாதிரி இனிமேல் செய்ய போறதையும் அப்படியே டீல் பண்ணி முடிப்பான். இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? டேய், இது சின்ன பிரச்சனை இல்லடா, பெரிய பிரச்சனை. ஒருவேளை அவர் பண்ற சீட்டிங்ல இந்த தடவை அவர் ஜெயிச்சிட்டா என்ன ஆகும்? அத்தை மனசுடைஞ்சு போயிட மாட்டாங்களா? இல்லை, உன் அப்பனை ஜெயிக்க விட்டதாம்ல. நான் தோத்துட்டா அது என்னோட தோல்வி இல்ல,
அத்தையோட தோல்வி. அது உனக்கு புரியுதுல்ல? ஏம்ல இப்ப எதுக்கு உனக்கு இதுல இம்பிட்டு டவுட்டு? இத்தனை நாள் நம்ம ஆறு மேல பாரத்தை போட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என் அப்பா முருகா இருக்காளா, இனிமேலும் அவன் தாம்ல நம்மளை காப்பாத்த போதான். நீ தைரியமா படுல, இதுக்கு கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்கவ. இல்ல, எனக்கு சுத்தமா தூக்கமே போயிடுச்சு. டேய், ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? காலையில விடிஞ்சதும் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமா? ஆற என் அம்மாவையா இல்ல உன் அம்மாவையா? எங்க அம்மாவை தான்டா. உன் அம்மாவை பார்த்து என்ன ஆக போகுது? அதுவே பாவம் அப்புறாணி அந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு. அது என்ன செய்ய? டேய், அம்மாவை சும்மா நினைச்சிடாத. இந்த உலகத்திலேயே என் அப்பாவை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறது என் அம்மா ஒருத்தவங்க தான். எத்தனை வருஷம் எங்க அப்பா கூட வாழ்ந்திருக்காங்க. ஆமா, வாழ்ந்துட்டா அப்படியே உங்க அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? இல்லை, சொந்த அண்ணன் பொண்டாட்டியே உங்க அப்பா ஏமாத்தி ஜெயில அடைச்சி வச்சிருக்கேன். உங்க அம்மாக்கு என்ன அதெல்லாம் தெரிஞ்சுதா? இல்ல அவன் சொந்த அக்கா கூடயே சேர்ந்துக்கிட்டு ஒரு கொலையே பண்ணியிருக்கானே, அதெல்லாம் உங்க அம்மா கண்டுபிடிச்சுதா? இல்லை, இந்த உலகத்திலேயே உன் அப்பனை தெரிஞ்சது என் அம்மா ஒன்று, நீ ஒன்று, இப்போ நான் 3 பேருக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் தெரியாது. இதுக்கு நடுவில் இதெல்லாம் போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதல. நீயும் படு, நானும் கொஞ்ச நேரம் உறங்குறேன். டேய், பிச்சர் வராஸ்கல், விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிடுச்சா? மரியாதையா எந்திரிச்சு போய் பல்லு விளக்கிட்டு வா. தூங்கின மாதிரி இல்லையே. நான் காஃபி போட்டு உனக்கு கொண்டு வரேன். காப்பியா? இல்ல என்ன சொல்லுத? விடிஞ்சிடுச்சா? ஆமாண்டா, என்ன பாக்குற போ. மணி 3 தாம்ல ஆகுது, விடிஞ்சிச்சுன்றாவ. சனியா சிம்மடு. ஐயா ஐயா ஏற்கனவே வேற போன்ல போட்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. நீங்க போன்ல போட்டதும் பேசிக்கலாம் ஐயா. சரி, சரியா, உனக்கு கூட அறிவு இருக்குல்லே. ரெடிப்பா, இப்போ பேசலாம். இந்த இல்லை சனியா, என்ன லிஸ்ட் ரெடியா இருக்கா? 20 பேர் போன் நம்பரு அட்ரஸோட ரெடியா வச்சிருக்கையா. அவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. நீ போன் நம்பரை வரிச்சியா சொல்லு, நான் பேசுறேன். ஐயா முதல்ல நம்ம மார்ச்சாமி ஐயா நம்பர் சொல்லவா? சொல்லு. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். ஹலோ, ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ மிஸ்டர், நான் தான். தெரியலையா? தெரியலையே, யாருன்னு சொன்னாதான் என்னவா? மாரிச்சாமி மாமா, என் கண்ணு நிசமாவே தெரியலையா? தெரியலையே ரசாத்தி. உன் குரலை கேட்ட மாதிரியே இல்ல, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. யாருல நீ? எப்படி எப்படி மாமா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? அப்ப என்ன மாமா, நீங்க பேச்சு மட்டும் தானா? நேர்ல நம்ம பார்க்கவே முடியாதா? ஐயோ ராசாத்தி, கோவப்பட்டு அப்படிலாம் முடிவு எடுத்துறாத. பார்க்கணும் பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். எங்க பார்க்க, எப்போ பார்க்க? மாமா 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 மாமா, இப்பவே வர முடியுமா மாமா? ஐயோ, இந்த இந்த நிமிஷம் ஓடி அரண்டிய தங்க பிள்ளை. எங்க வரேன்னு சொல்லு மாமா, ஓடி வந்துடுறேன். நம்ம பைபாஸ் ரோட்ல வளவன் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்த மாதிரி நான் நிக்கேன். நீ அங்கமா சந்திக்கலாமா? நெசமாவே சந்திக்கிறோமா பூச்சிக்குட்டி? ஆமா
ஆமா மாமா, என்னோட முட்டா குட்டி. ஆகா ஆகா, என்னைய நீ முட்டா குட்டின்னு கூப்பிடுறதே எனக்கு பாடுற மாதிரியே இருக்கு. இத புறப்பட்டண்டி. மாமா மாமா மாமா, மரிச்சாமி மாமா. என்ன சொல்லும்? மாமா, நீங்க யாருக்கிட்டே சொல்லாம வரணும் மாமா. ஐயோ, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிட்டா வருவாங்க? இந்தாரு தங்கம், யாருக்கும் தெரியாம அத்தான் பறந்து வந்துறேன்டி. என்ன மாமா, ஒரு நிமிஷம் சொல்லு. மாமா, பக்கத்துல யாரும் இல்லல்ல? யாருமே இல்ல. நீங்க உங்க போன் அப்படியே உங்க கிட்ட கொண்டு போங்க. வச்சுட்டேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அடுத்த ஆடு ஆடி சொல்லிலே. ஹலோ, Hello, Mr. Shanmugam. How are you? Can you recognize me? ஹலோ, ஆர்வமா பேசுறதே.